ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். நான் வந்துட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு March 1, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நானும் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் ரெஃபர் பண்ணி தான் இதை எடுத்துகிட்ருக்கேன். பட் உங்களால் வீடியோ பார்க்க முடியாதவங்க, ரெஃபர் பண்ண முடியாதவங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்ஸை பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட டெய்லி படிச்சுக்கலாம். உங்களால் வீடியோ பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஃபஸ்ட்டு வந்துட்டு தினம் ஒரு தகவல். இதில் வந்துட்டு என்னென்னா, 2வது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுதான் வந்து கொஷினு. அது என்ன கொஷின்? அது ஆன்சர் என்னென்னா 1930ல் ஈரோடில் நடைபெற்றிருக்கு. இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா ஜெய்கர். சரி, சுயமரியாதை மாநாடு ஃபஸ்ட்டு எங்கே நடந்தது, எந்த இயர் நடந்தது, யார் தலைமை தாங்கினா? இதுதான் உங்களுக்கான இன்றைக்கான கொஷின். முடிஞ்ச ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு நேஷ்னல் நியூஸில் என்னென்னா, நாடு தழுவிய ஹெச்பிவி தடுப்பூசி இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹெச்பிவி தடுப்பூசி இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, ப்ரெஸ்ட் கேன்சர், தென் வந்துட்டு கருப்பை வாய் புற்றுநோய் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வர்றதை தடுக்கிறதுக்காக இந்த தடுப்பூசி வந்து போடப்படுது. 14 வயசு கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இது போடப்படுது. ஹெச்பிவியோட எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஓகேவா? இது வந்துட்டு அஜ்மர், ராஜஸ்தானில் February 28 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கான தொகை எவ்வளோன்னு கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ வந்துட்டு 16,680 கோடி. அதுக்கு அடுத்த நியூஸ் என்னென்னா, இந்தியாவின் முதல் மாநில புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? அது வந்து எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா திரிபுராவில் தொடங்கப்பட்டிருக்கு. தென் இன்டர்நேஷ்னல் நியூஸில் என்னென்னா, எந்த நாடு ஆப்ரேஷன் ரோரிங் லயன் அப்படிங்கிற நடவடிக்கை தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இஸ்ரேல் தான் தொடங்குச்சு. இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை தாக்குறதுக்காக இந்த ஆப்ரேஷன் தொடங்கியிருக்கு. எபிக் ஃபியூரிங்கிறது USA தொடங்கின ஆப்ரேஷன். ட்ரூத் ப்ராமிஸ் 4ங்கிறது ஈரான் தொடங்கினது. இந்தியா வந்துட்டு அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸில் என்னென்னா, 2025-26ல் ரஞ்சி கோப்பை அப்படிங்கிற கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஜம்மு காஷ்மீர். இது வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் வெர்சஸ் கர்நாடகா இது பண்ணியிருப்பாங்க. அதில் ஜம்மு காஷ்மீர் வின் பண்ணியிருக்கு.